SCAT College of Engineering and Technology, Cheran Mahadevi, Tirunelveli, where imagination meets innovation. Counseling code 4969. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டுள்ள ஞானசேகரனுக்கு 11 பிரிவுகளின் கீழ் குற்றம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. அந்த பிரிவுகளை விரிவாக பார்க்கலாம். மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தீர்ப்பை அறிவித்த சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி ஞானசேகரன் மீதான 11 பிரிவுகளின் கீழ் குற்றம் நிரூபிக்கப்பட்டதாக தெரிவித்தார். இதன்படி மாணவியிடம் விருப்பத்திற்கு மாறாக அத்துமீறி நடத்தல், மாணவியை செல்லவிடாமல் சட்டவிரோதமாக தடுத்து நிறுத்துதல், வலுக்கட்டாயமாக கடத்தி ஆசைக்கு இணங்க வைத்தல், உடலில் காயத்தை ஏற்படுத்துதல், விருப்பத்திற்கு மாறாக பாலியல் வன்கொடுமை செய்தல், மாணவியை கடுமையாக தாக்குதல், தனிநபர் அந்தரங்கத்தில் அத்துமீறி நுழைந்து தாக்குதல் நடத்துதல், கொலை மிரட்டல் விடுத்தல், பாலியல் வன்கொடுமை தொடர்பான ஆதாரங்களை அழித்தல், தனிநபர் அந்தரங்க உரிமைகளை மீறுதல், தமிழ்நாடு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம் பிரிவு 4 ஆகிய 11 சட்ட பிரிவுகளின் கீழ் ஞானசேகரன் மீதான குற்றச்சாட்டு அரசு தரப்பில் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதாக நீதிபதி ராஜலட்சுமி தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுப்பையா. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் குற்றவாளி என சென்னை சிறப்பு மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது தொடர்பாக தலைவர்கள் தெரிவித்துள்ள கருத்துக்களை காண்போம். சென்னை மாணவிக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக வழக்கை துரிதமாக நடத்தி 5 மாதத்தில் நீதியை பெற்றுள்ளது நமது காவல்துறை என முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விசாரணை அதிகாரிகளுக்கும் அரசு வழக்கறிஞர்களுக்கும் நீதிமன்றத்திற்கும் நன்றி என தனது எக்ஸ் வலைதளத்தில் முதல்வர் பதிவிட்டுள்ளார். குற்றங்களின் கூடாரமாக அன்று அரசை நடத்தி இன்று அவதூறுகளை அள்ளி தெளித்து மலிவான அரசியல் செய்ய துடித்த எதிர்க்கட்சியினரின் எண்ணத்தை தவிடுபொடியாக்கியுள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். சட்ட நீதியையும் பெண்கள் பாதுகாப்பையும் எந்நாளும் உறுதி செய்வோம் எனவும் முதல்வர் ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். முதல்வரின் எக்ஸ் தள பதிவிற்கு பதிலளித்துள்ள இபிஎஸ், திமுக அரசு வழக்கை நடத்திய லட்சணத்தை பார்த்த பிறகுதானே உயர்நீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு உத்தரவிட்டது என கேள்வி எழுப்பியுள்ளார். நீதிமன்ற நடவடிக்கைக்கும் ஸ்டாலின் ஸ்டிக்கர் ஒட்டுவதாக சாடியுள்ளார். உங்கள் காவல்துறை நீதியை பெற்று தந்தது என்றால் அரசியல் குறுக்கீடு இன்றி நடக்க வேண்டிய சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் செய்தீர்கள் என்று வாக்குமூலம் அளிக்கிறீர்களா எனவும் வினவியுள்ளார். இன்றைய குற்றவாளி திமுக அனுதாபின் ஞானசேகரன் என குறிப்பிட்டுள்ள இபிஎஸ், சாரை காப்பாற்றும் உங்கள் ஆட்சி சட்ட நீதிக்கும் பெண்கள் பாதுகாப்பிற்கும் முற்றிலும் எதிரான ஆட்சி என விமர்சித்துள்ளார். அதிமுக ஆட்சி அமையும் போது அந்த சாருக்கு பின்னால் உள்ள எல்லா சார்களும் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என தெரிவித்துள்ளார். சென்னை மகளிர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை வரவேற்பதாக தெரிவித்துள்ள பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், இந்த தீர்ப்பு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நம்பிக்கையையும் புத்துணர்வையும் அளிக்கும் என்பதில் ஐயமில்லை என கூறியுள்ளார். பெண்கள் மீது வன்முறையை ஏவுபவர்கள் அரசியல் பின்புலமும் பண பலமும் கொண்டவர்களாக இருந்தாலும் சட்டம் தன் கடமையை செய்யும் என்பதை மீண்டும் ஒருமுறை இந்த தீர்ப்பு உணர்த்தியிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் ஞானசேகரன் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டது ஆறுதல் அளிப்பதாக கூறியுள்ள பாமக செயல் தலைவர் அன்புமணி ராமதாஸ், இந்த சம்பவத்தில் துணை போனவர்களையும் கண்டறிந்து தண்டிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் ஞானசேகரனுக்கு தண்டனை விவரம் அறிவிக்கப்படும் போது வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனை வழங்கப்படுவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். அத்துடன் பாதிக்கப்பட்ட மாணவிக்கும் இழப்பீடு உள்ளிட்ட உதவிகளை அரசு வழங்க வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். அண்ணா பல்கலை மாணவி வன்கொடுமை வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து துரிதப்படுத்தியதால் தான் 5 மாதங்களில் தீர்ப்பு வந்துள்ளதாக தவிக தலைவர் விஜய் கூறியுள்ளார். தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள விஜய், தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டதற்கு காவல்துறைதான் காரணம் என மனசாட்சியின்றி பச்சை பொய்யை திமுக தலைவர் கூறி சுய தம்பட்டம் அடித்துக் கொள்கிறார் என்றும் சாடியுள்ளார். சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியாமல் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க தவறிய செயல் திறனற்ற அவலாட்சி இது என விமர்சித்திருக்கும் விஜய், வழக்கில் குற்றவாளி என்று மகளிர் நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டுள்ள ஞானசேகரனுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார்.
SCAD College of Engineering and Technology, Cheran Mahadevi, Tirunelveli, where imagination meets innovation. Counseling code 4969.